ஹலோ மக்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரி அண்ட் பவி ரிவ்யூஸ். டடன் டடன் டடன். அதுவும் பிக் பாஸ் சீசன் 7. சொல்லு கிரி, இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிற? இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல பவி. ஓகே, அனன்யா வெளியே நான் போயிட்டாங்க. அனன்யா வெளில போயிட்டாங்க, நல்லதுதான். பாத்தீங்களா, மாயா ஆ, பூர்ணிமா கேங்ல சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகல. ஆ, அவங்க வந்த பிட்விக்கு உடனே வெளில விட்டீங்க. போயிட்டாங்க. நிக்சன் வெளியே போவான்னு நினைச்சேன், நான் போல. வீக்கெண்ட்ல தள்ளி விட்டுருவாங்க. ஆமா, தலைவனை. வீக்கெண்ட்ல தள்ளி விட்டுருவாங்க. இல்லைன்னா அங்கே எதனா கோல்மால் கூட பண்ணுவாங்க பிக் பாஸ் சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த எபிசோட முக்கியமான வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி இந்த டான்ஸ் பேட்டில் கலந்துக்க முடியாதுதான் வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா சொல்லுங்க. நிக்சனும் விஜய் வர்மாவும் டான்ஸ் பேட்டில் ஆடும்போது விஜய் வர்மா நிக்சனுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இருந்தது? ரவீனா மாயா ஆடினாங்க. ஆமா, ரவீனா மாயா ஆனாங்க. அதுல ஒரு செம ட்விஸ்ட், பூர்ணிமா மாயாவை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி செம்மையா ஒரு வேலை பார்த்தாங்க. அது நல்லா இருந்தது. ஆமா, ஏன்னா மாயா வந்து ரவீனாக்கு ஸ்பேஸே கொடுக்காம ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அதுக்கப்புறம் 2 சண்டை போட்டாங்க. திரும்பவும் 2 பேரும் ஒன்னா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. திரும்பவும் பழைய குட்டையில உள்ள மட்டை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும் சேர்ந்து. இந்த எபிசோடுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்ப? ஒரு 5, 6 கொடுக்கலாம் பவி. 5 தான் கொடுப்பேன். பட் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. இடையில யார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது சொல்லு? வெளியே வந்து அனன்யாவும் மணி ஆடிட்டு இருந்தாங்களா, அது நல்லா இருந்தது. அது நல்லா இருந்தது. உள்ள 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 ஒருத்தர் உள்ள சொல்லுவாங்க வந்து பூர்ணிமாவும் விசித்ராவும் ஆடினது நல்லா இருந்தது. அவன் எனக்கும் பூர்ணிமா சித்ரா. அவ்வளவுதான் கிரி, இந்த எபிசோட்ல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் பவி அண்டு கிரி. பாய்.